விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் ஒரு பேட்டியின் போது காங்கிரஸ் எந்த மாநிலத்திலும் ஆட்சி இல்லாத சூழ்நிலையிலும் யாரும் காங்கிரஸை ஆதரிக்காத சூழ்நிலையிலும் காங்கிரஸே ராகுல் காந்தியை ஆதரிக்காத சூழ்நிலையிலும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தைரியமாக துணிச்சலாக ராகுல் காந்தி தான் பிரதம வேட்பாளர் என்று அறிவித்தார். இப்படி ஒரு தைரியம் யாருக்கு இருந்தது? அப்போ அந்தளவுக்கு உடனிருந்து உங்களுக்கு காங்கிரஸில் எந்த மாநிலத்திலையும் எதுவுமே ஒரு ஸ்ட்ராங்கான சூழ்நிலை இல்லாத சூழ்நிலை, கைவிடப்பட்ட சூழ்நிலையில் திமுக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பகிரங்கமாக ராகுல் காந்தி தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர்னு சொல்லி காங்கிரஸை இணைத்து கொண்டு பக்கபலமாக இருந்து கிட்டத்தட்ட காங்கிரஸை இணைச்ச காலத்திலிருந்து தொடர்ந்து வெற்றி கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்ட வெற்றி கொடுத்த தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு காங்கிரஸ் முதுகில் குத்தலாமா? இது எப்படி உறுதியான ஒரு நண்பன், உற்ற நண்பன் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? துரோகம் தானே இது. எப்போவுமே ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது ஒருத்தர் கை கொடுக்குறது தான் நண்பன். அப்படி கை கொடுத்தது தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அப்போ காங்கிரஸ் யாருமே சட்டை பண்ணாத சூழ்நிலையில் காங்கிரஸுக்கு கை கொடுத்து காங்கிரஸை தூக்கி முன்னிறுத்தி காங்கிரஸோடு கூட்டணி வச்சு இன்று வரை காங்கிரஸோடு கூட்டணி இருந்து எல்லா தேர்தல்களிலும் காங்கிரஸுக்கு உழைத்து காங்கிரஸாக பாடுபட்டு அந்த கட்சி பலம் கொண்டு தூக்கி நிறுத்தி ஒரு சூழ்நிலை இப்போ கடந்த தேர்தலோட ஒரு 5 எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிற அளவுக்கு கொண்டு நிலைநிறுத்தி கொண்டு வந்த திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதுகில் குத்திட்டு போனது நியாயமா? இது தர்மமா? அப்படின்னு திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் பேட்டியில் சொல்லியிருக்காரு. உண்மையிலே பார்த்தீங்கன்னாக்கா ஆளூர் ஷானவாஸ் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஆளுமை உள்ள ஒரு நல்ல ஒரு நபர். அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஆளூர் ஷானவாஸ் பொதுவாகவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருடைய பேச்சாற்றல், அவருடைய தெளிவான சிந்தனை, எதை பேசினாலும் தரவாக மனம் எல்லாத்தையுமே தரவாக வச்சுக்கிட்டு ஒருத்தர் மேலே புகார் கூறினாலும் சரி, அது எந்த விஷயங்கள் எடுத்து சொன்னாலும் சரி, அது ஆதாரபூர்வமான விஷயத்தில் தெள்ள தெளிவாக எல்லாருக்கும் விலைக்கு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நபர் ஆளூர் ஷானவாஸ். அவருடைய சட்டமன்ற தொகுதியில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சேவைகளும் சிறப்பாக செஞ்சு ஒரு நல்ல பேர் எடுத்துக்கூடிய ஒரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் இந்த முறை வேட்பாளராக வர முடியலையேங்கிறத நினச்சி உண்மையிலே எல்லாருக்கும் மன வருத்தங்கள் உண்டு. ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல குணம் கொண்ட ஒரு சட்டமன்ற வேட்பாளர், ஒரு எல்லாருக்குமே ஒரு மானசீக தோழராக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு உயர்ந்த உள்ளம் கொண்ட ஒரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் இந்த முறை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இல்லை என்பது மிக வருந்தக்கூடிய விஷயம். திறமையுள்ள உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் எம்எல்ஏ நிறுத்தது வழக்கம். இருந்தாலும் கூட இந்த தடவை ஏன் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் மிஸ் ஆனார்னு தெரியல. இருந்தாலும் தொடர்ந்து அவருக்கு ஒரு முக்கிய இடம் எல்லா இடத்துலையும் இருக்கும். அவர் எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆளூர் ஷானவாஸ் நல்ல ஒரு நபர், நல்ல ஒரு பிரமுகர். அவரை சொன்னாவே யாருமே முகம் சொல்லிக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தாலும் எல்லா மதத்திற்கும் பாகுபாடு இல்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் ஆளூர் ஷானவாஸ் அப்படின்னு சொல்ல ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உள்ள அவ்வளோ பேருமே ஆளூர் ஷானவாஸ் பேரை சொல்லி பெருமைப்படணும். அந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதர். அவர் இன்றைக்கி சூழ்நிலை அவர் என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு தெரியல. இருந்தாலும் ஆளூர் ஷானவாஸ் தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சராக வர வேண்டும். ஒரு எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு முடிவெடுத்து நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் சிறப்பாக நாட்டுக்கு சேவை செய்ய, அது திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது எதுவோ, அவர் ஒரு அமைச்சராக அமைய வேண்டும் என்பது எங்களின் கோடம்பாக்கம் வாய்ச்சினுடைய வேண்டுதல் கூட சொல்லலாம். அந்தளவுக்கு அவர் மீது நல்ல பற்று உண்டு அனைவருக்கும். ஆளூர் ஷானவாஸ் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். ஆளூர் ஷானவாஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.